வணக்கம். நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டத்தோட தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்கன்னு தெரியும். கவலைப்படாதீங்க. நீங்க கரெக்டான வீடியோக்குள்ள தான் உங்களை கடவுள் கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. என்ன ஒரு அண்ணனாவோ இல்ல தம்பியாவோ இல்ல ஒரு அப்பாவாவோ நினைச்சுக்கோங்க. எனக்காக கண்ணை மூடி இந்த வீடியோவை ஃபுல்லா காது கிட்ட வச்சு கேளுங்க. நீங்க உங்க மூளை உங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது அது உங்களை கட்டுப்படுத்துதா? ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்காத விஷயங்களை கூட உங்க மனசு ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்குதா? ஒரு வேலை செய்யணும்னு தெரியும், ஆனா செய்ய மனசு இல்லாம இருக்குதா? நீங்க உங்களோட லைஃப கண்ட்ரோல் பண்ணல, உங்க தாட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் உண்மை. ஆனா இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இதை புரிஞ்சுக்கிட்டான். அவர் பெயர் புத்தர். அவர் சொன்ன 5 ரகசியங்கள் உங்க வாழ்க்கைய முழுசா மாற்றும். நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ஓவர் திங்கிங், தொடங்காத வேலைகள், தள்ளி போடுற பழக்கம், எப்பவும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பது, அதோட ஃபியர், நான் முடிச்சிடுவேனான்னு டவுட்டு. இதெல்லாம் உங்க லைஃப ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணுது. ஆனா நம்ம இதை சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அதுதான் ப்ராப்ளம். நம்ம மைண்ட புரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம். அதனால தான் கன்ஃபியூஷன், அதனால தான் ஸ்ட்ரெஸ், அதனால தான் கிளாரிட்டி இல்லாம இருக்குது. இது உங்க கதையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்டெப் 1, கவனிப்பல். நீங்க உங்க தாட்ஸை அப்சர்வ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணாம, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாம, ஜஸ்ட் அப்சர்வ். ஒரு நாள் முழுக்க என்ன நினைக்கிறீங்கன்னு கவனிச்சு பாருங்க. அதுல மெஜாரிட்டி நெகட்டிவா தான் இருக்கும். ஃபியர், கம்பேரிசன், பாஸ்ட் ரிக்ரெட்ஸ், ஃபியூச்சர் ஆங்ஸைட்டி. இதுதான் டிஃபால்ட் மோட். புத்தர் சொன்னது என்னன்னா, நீங்க உங்க தாட்ஸ் இல்ல, நீங்க அப்சர்வர். இந்த ரியலைசேஷன் வந்தா ஹாஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எக்ஸாம்பிள், ஒரு தாட் வரும், நான் ஃபெயில் ஆகிடுவேன். அது நீங்க பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா அது ரியாலிட்டி ஆகிடும். ஆனா நீங்க அதை அப்சர்வ் பண்ணினீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு தாட் தான். அது பவர் இல்லாதது. இதுதான் முதல் மாற்றம். ஸ்டெப் 2, ஒழுக்கம், டிசிப்ளின். மோட்டிவேஷன் இல்லாம இருந்தாலும் செய்ய வேண்டியது செய்யணும். புத்தர் சொன்னார், நீங்க ரிப்பீட் பண்றது தான் நீங்க. ஒரு நாள் நல்லா ஒர்க் பண்ணினீங்கன்னு உங்க லைஃப் சேஞ்ச் ஆகாது. ஆனா தினமும் கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா அது உங்களை மாற்றும். எக்ஸாம்பிள், டெய்லி 10 minutes ஃபோக்கஸ் பண்றது கூட ஒரு பெரிய சேஞ்ச். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பர்ஃபெக்ட் டைம் வெயிட் பண்றோம், பர்ஃபெக்ட் மூட் வெயிட் பண்றோம். அது ஒருபோதும் வராது. டிசிப்ளின் சிம்பிள் தான். நீங்க டிசைட் பண்றது, அதை ஃபாலோ பண்றது. அது போரிங்கா இருக்கும், ஆனா அதுதான் பவர். ஸ்டெப் 3, கவனம், அதாவது ஃபோக்கஸ். உங்க அட்டென்ஷன் தான் உங்க லைஃப். நீங்க எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறீங்களோ அதுதான் க்ரோ ஆகும். சோஷியல் மீடியா, ரேண்டம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் உங்க பிரெயினை வீக் பண்ணுது. டீப் ஒர்க் பண்ற திறன் குறைகிறது. புத்தர் சொன்னார், ஒரு விஷயத்துல முழுசா இருக்க கற்றுக்கோ. ஒரு வேலை பண்ணும்போது அதுல முழுசா இருங்க. மல்டி டாஸ்கிங் ஒரு இல்யூஷன். அது ப்ரொடக்டிவிட்டி இல்ல, அது டிஸ்ட்ராக்ஷன். எக்ஸாம்பிள், ஸ்டடி பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சிம்பிள் ரூல். உங்க பிரெயின் கிராஜுவலா ஃபோக்கஸை கற்றுக்கொள்ளும். அது ஒரு ஸ்கில். பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் 4, உணர்ச்சி கட்டுப்பாடு, எமோஷனல் கண்ட்ரோல். நம்ம லைஃபை டிஸ்ட்ராய் பண்றது ஈவென்ட்ஸ் இல்ல, ரியாக்ஷன் தான். ஆங்கர், ஜெலசி, ஃபியர்,
இதெல்லாம் நேச்சுரலா வரும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அதுதான் முக்கியம். புத்தர் சொன்னார், நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேப் கிரியேட் பண்ணுங்க. அந்த கேப் தான் ஃப்ரீடம். எக்ஸாம்பிள், யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. பாஸ், அப்சர்வ், அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் ஸ்ட்ரெங்க். ஸ்டெப் 5 விடுவிப்பு. லெட்டிங் கோ. நம்ம பிடிச்சுக்கிட்டு இருப்பது தான் நம்ம பெயின். பாஸ்ட், மிஸ்டேக்ஸ், பீப்புள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் விட முடியாம நம்ம சஃபர் பண்றோம். புத்தர் சொன்னார், அட்டாச்மெண்ட் தான் சஃபரிங். நீங்க விடுறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா உங்க மனசு லைட்டாகிடும். எக்ஸாம்பிள், ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சு. நீங்க அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெயின் தொடரும். ஆனா அக்செப்ட் பண்ணி லெட்கோ பண்ணினீங்கன்னா நீங்க ஃப்ரீ. இதுதான் இன்னர் பீஸ். ஒரு முக்கியமான உண்மை, நீங்க நினைப்பதுதான் நீங்க. உங்க தாட்ஸ் உங்க லைஃபை ஷேப் பண்ணுது. நீங்க கண்ட்ரோல் இல்லாம விட்டீங்கன்னா உங்க மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். மோஸ்ட் பீப்புள் டிஸ்ட்ராக்டட். அதனால தான் ஆவரேஜ் லைஃப். சக்சஸ் எக்ஸைட்டிங் இல்ல, அது போரிங் கன்சிஸ்டன்சி. டிசிப்ளின் மோட்டிவேஷனுக்கும் மேலானது. உங்க என்விரான்மெண்ட் உங்க ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க சேஞ்ச் ஆகணும்னா உங்க சூழ்நிலை சேஞ்ச் ஆகணும். இது சிம்பிள் ட்ரூத், ஆனா பவர்ஃபுல். இப்போ நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்க மைண்ட புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கிளாரிட்டி வந்திருக்கு. கன்ஃபியூஷன் குறைஞ்சிருக்கு. நீங்க சேம் பர்சன் இல்ல, ஒரு புதிய வெர்ஷன் உருவாகுது. அது ஸ்லோவாக இருக்கும், ஆனா ரியலாக இருக்கும். உங்க ஃபியூச்சர் செல்ஃப் இப்போ உங்களை பார்த்து இருக்குது. நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் அவங்க வாழ்க்கைய பில்டு பண்ணுது. காமாக இருங்க, கன்சிஸ்டன்டாக இருங்க, அவேராக இருங்க. அதுவே போதும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷனா நான் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். உங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணதான் நம்ம நெருப்பு மோட்டிவேஷன் சேனல் இருக்கு. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க.